everyone. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ஜாய் பண்றீங்களா ப்ரோக்ராம? ஓகே, கிளாப் பண்ணுங்க ப்ளீஸ். Thank you. நம்ம அடுத்து காண இருக்கிற ப்ரோக்ராம் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அந்த சொன்னது யாருன்னு தெரியுமா? Can somebody shout out? All right. எல்லாருக்கும் பிடிச்ச திருவிளையாடல் ஸ்டோரி, என்னுடைய பர்சனல் ஃபேவரட். நம்ம இப்ப பார்க்க போறது நக்கீரரின் கதை. We are here to watch how Lord Shiva tests Nakirar through Dharmi's story in answering Shanbaga Pandyan's question. 1000 பொற்காசுகள் தங்கம் விக்கிற விலைக்கு 1000 பொற்காசு யாருக்கு வேணும்னு பார்க்கலாமா? பாக்க நாட்டு மக்களுக்கு நற்செய்தி. கற்றவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நமது மன்னர் செண்பக பாண்டியருக்கு ஒரு பெரும் பிரச்சனையிலே பெருத்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளது. அதை உடனடியாக தீர்த்து வைப்போருக்கு 1000 பொற்காசுகள் நன்கொடையாக வழங்கப்படும். சந்தேகத்தை நிவர்த்திக்கும் திறமை உள்ளவர்கள் விவரத்தை கூறி வேந்தரிடம் பரிசை பெறலாம். இது அரச கட்டளை. பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, 1000 பாத்திருக்கீங்களா? கேள்விப்பட்டதே இல்லையே. என்ன பண்ணுவேன், யார கேட்ப? சொக்கா ஐயோ ஐயோ, ஒரு காசா 2 காசா 1000 பொண்ணாச்சு, 1000 பொண்ணாச்சு. மாத்திரம் பாக்கிறது வந்தேன். நீங்க வசதி உள்ள போற மாதிரி தெரியுது. நீர் என்ன விட்டானே ஆனால் மூச்சு. அது முன்னே தெரியலையா என் நிலைமை? வேலதுங்க உள்ள. ஓஹோ, அதனால்தான் ஆண்டவரிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்துவிட்டால் பரிசத்தனை உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, பாட்டு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது. அடுத்த சனம் என் கையில் 1000 பவுன் பரிசு. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். என் புறமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாரு. உனக்கு திறமை இருந்தால் கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். கேளும். கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், பிரியக்கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் புத்துவம், பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சமும், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கலையைச் சார்ந்தது இனிசை நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், திண்ணுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா, என் கையில் ஒழுங்கும். ஐயா, பரிசு எனக்கே கிடைக்கணும். வெற்றி உனக்கே. போய் வா. என்னவன் எங்களின் மன்னவன், திறமையுடன் முத்தமிழ் சங்கத்தை காத்திடும் கோமகன், நீதிக்கு முதல்வன், மக்களின் காவலன், வேந்தற்கு வேந்தன், பண்பின் தலைமகன், செண்பக பாண்டியன் வாழ்க, பல்லாண்டு வாழ்க. அமைச்சரே, என் மனத்தில் இருக்கும் சந்தேகத்தை நிவர்த்திக்கும் பாடலை எவரேனும் இயற்றி தந்திருக்கின்றார்களா? இல்லை பிரபு. 1000 பொன் நன்கொடை என்று அறிவித்தும் கூட பரிசை பெற புலவர் எவரும் இதுவரை வந்தாலில்லை. வருந்துகிறேன். புலமைக்கு தலைமகனாய் விளங்கும் நக்கீரர், துணைக்கு கவிழர், பின்னும் பரணர் மற்றும் சான்றோர் பலரின் சபையின் கண் வீட்டிருந்தும் கூட எனது சந்தேகத்தை தெளிவாக்கும் பாட்டொன்று இதுவரை ஏற்றப்படாதது ஏன்? எழுத மனமில்லையா அல்லது பரிசு தொகை போதவில்லையா? மறைமுக பேச்சு மன்னருக்கு தேவையில்லை. என்னிடம் நேரடியாகவே கேட்டிருக்கலாம். புலமைக்கும் திறமைக்கும் போட்டி என்று விட்டிருந்தால் பாட்டுகள் குவிந்திருக்கும் என்னிடம். ஆனால் அறிவிப்பு அப்படி இல்லையே. பரிசுக்கு பாட்டு எழுத வேண்டும் என்பதுதானே கட்டளை. அதை அடைய விருப்பமில்லாதவர்கள் ஈடுபடாமலும் இருக்கலாம் அல்லவா? வெந்தே, பொன்னுக்கும் பொருளுக்கும் புலமையை விற்கும் அளவுக்கு என் எண்ணும் எழுத்தும் இன்னும் இழைக்கவில்லை. வெகுமதிக்கு உதவிடவில்லை என்றால் விட்டுவிடுங்க.
வேந்தனின் சந்தேகம் தீர விளக்கம் சொல்லுங்க. சடலத்தோடு பறந்தது சந்தேகம், அது என்று தீரப்போகிறது? அது சர்ச்சைக்குரிய பிரச்சனையாகி வளர்ந்து விட்டார். முன்னின்று தீர்க்க வேண்டியது முத்தமிழ் சங்கத்தைச் சேர்ந்த வேந்தே. அண்ணா அரசே, வேந்தே. ஐயா, அரச பெருமான் அங்கே. பார் வேந்தே, என்னை பார் வேந்தே. பாட்டுடன் வந்திருக்கும் தர்மியின் வணக்கம். வருக புலவரே, வருக. படித்து நீ யாருக்கும் கொடுத்துள்ளேன்? இல்லை, உமது புலமை வாழ்வாங்கு வாழ்ந்து வையத்துள் நிலைக்கட்டும். எமது சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டை ஏற்றி வந்திருக்கிறீரா? நானே தான் ஏற்றி வந்திருக்கிறேன். எங்கே பாட்டை கூறு, படித்து விடுகிறேன் மன்னா. பொங்குதே வாழ்க்கை அங்கே தும்பி பாவம் தெப்பாது கண்டது மொழிமோ. ஓஹோ, கூட்டிங்களா? படியும் வலியுறுத்த. பயிரியது கெழிய நட்பின் மைரிய செறிய சரிவை கூந்தலின் அறியவும் உழவோ நீ அறியும் பூவே. அவ்வளவுதான். ஆஹா ஆஹா, அருமையான பாட்டு. என் ஐயப்பாட்டை நீக்கும் அற்புதமான கருத்துக்கள், ஆழ்ந்த சொற்கள். தீர்ந்தது சந்தேகம். அரித்து பொருட்டு அமைச்சரை பொற்கையை எடுத்துவார். போடும் மன்னா. ஐயோ, 1000 பொண்ணு அக்கா, நான் எதிர்பார்க்கவே இல்லை. 1000 பொண்ணு. முதல்ல இந்த பால்காரன் கணக்க சேர்த்து போடுவேன். எங்கே எங்கே சென்ற அமைச்சரே இன்னும் காணவில்லை. அவர் வரத்துக்கு முன்னால வேற புலவர்கள் யாராவது பாட்டோட வந்துட போறாங்க. தமிழ்ச்சங்கம் தீர்த்து வைக்காத பிரச்சனையை தனிமொரு புலவனாக வந்து தீர்த்து வைத்த தருமையே நீவர் வாழ். உமது புலமை வளர இதோ 1000 பொற்காசுகள். மன்னா, சற்று பொருங்கள். புலவரே, இப்படி வருகிறீரா? வரமாட்டேன். பைத்தியம் வாங்கி கொண்டு பேர வருகிறேன். அதற்குள் என்ன அவசரம்? மன்னா போடு. அதில் தான் பிரச்சனை இருக்கிறது. இப்படி வா. வந்தேன். என்ன ஐயா பிரச்சனை? இப்பாட்டை இயற்றியது நீர்தானே? சரிதான். இங்கே அரசருக்குத்தான் சந்தேகம் என்று நினைத்தேன். ஆனால் இங்குள்ள அனைவருக்கும் அப்படித்தானா? மயிலிய செறிய இதை விட ஒரு புலவன் வேற என்ன எழுத முடியும் ஐயா? தயவு செய்து நான் கேட்ட கேள்விக்கு பதில் கூறும். தயவு செய்து உங்கள் கேள்விதான் என்ன, அதை சொல்லும். இப்பாட்டு உம்முடையதுதானே? பின்ன மண்டபத்தில் யாராவது எழுதி கொடுத்து அதையா நான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். என்னுடையதான் ஐயா. அப்படியானால் அதற்கு விளக்கம் கூறி பிறகு நீர் பரிசை பெற்று செல்லலாமே. ஓங்கப்பா, அரசருக்கே வழங்கி விட்டது. இடையில் நீர் என்ன? நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன். இடையில் இவர் வேறு கேள்விகள் கேட்கிறார். உமது பாட்டில் பிழை இருக்கிறது. இருந்தால் என்ன எதற்கு சொல்கிறேன்? பரிசு எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்தபடி பரிசில் குறைத்துக் கொள்ளுங்களேன். தர்மியே, சரியான பாட்டுக்கு எமது மன்னவர் பரிசளிக்கிறார் என்றால் அதை பார்த்து சந்தோஷப்படும் முதல் மனிதன் நான் தான். ஆனால் அதே சமயத்தில் இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காட்ட தமிழ் சங்கத்திலே பிழையான ஒரு பாட்டுக்கு பாண்டியன் பரிசளிக்கிறார் என்றால் அதை கண்டு வருத்தப்படுபவனும் அடியேன் தான். ஓஹோ, இங்க எல்லாமே நீர்தானா? கொங்குதேர் வாழ்க்கை நல்ல பாட்டுங்க. வேடிக்கைக்கு இது இடமல்ல. சரிதான். விளக்கம் கூறி வெகுமதியை தாம் பெற்று செல்லல. பெரியவர விளக்கம் வழக்கணக்கு விஷயம் தெரியாம ஏன் உயிரை வாங்குறீங்க? உயர்வான தமிழ் பாட்டின் உயிரை நீர் வாங்க வேண்டாம் என்று உனக்கு நானும் எச்சரிக்கை செய்கிறேன். சொல்றது புதுசா பாட்டு எழுதுறத நம்பி ஒரு காரியத்துல இறங்காத. என்ன புலம்புகிறீர்கள்? நான் என்ன புலம்புறேன்? வேகரையா. எதற்காக? என் திறந்த குடும்பத்தை நினைத்து வருகிறேன். பரிசு வேண்டாமா? வேண்டாம். என்ன பெரிய பரிசு? நான் பாட்டு எழுதல, நான் பணம் இல்லை. பாட்டு எழுதல, எனக்கு வராது. போடா போடா. நான் பாட்டு எழுதல, அவன் தான் எழுதுறான். ஆயா சும்மாதானே பரிசு கிடைத்ததா? எல்லாம் கிடைச்சது. ஒண்ணுதான் கிடைக்கல. கொஞ்சம் பேர் தான் அதையும் வாங்கிட்டு வந்திருப்பேன். என்ன உள்ள இருக்கிறாய்? பாட்டு வளர்றேங்க. பாட்டுல தெரியாம இந்த ஏற்ற கண்ணா பின்னா நீ உலகி இருக்கிறத அங்க இருக்கலாம் சொல்றாங்க. என்ன பாட்ட வளர்றேங்க? என்ன சொல்லுகிறாயப்பா? அவங்ககிட்ட பாட்டு கேட்கணும். அப்படி கேட்காம போது என்ன மனசுல வச்சுட்டு அப்படி வந்துட்டு புலவரே நடந்ததை கூறு. இது ஒண்ணும் பிரச்சனை. பேசும்போது நல்லா ஏக்கமா பேசு. பாட்டு எடுக்கும்போது நல்லா ஒண்ணும் கவனிக்காத. கோட்டை விட்டுரு. யோ, உடம்புலாம் தேவதி. அவனை பார்க்கறதுக்கு அவ்வளவு வெறுப்பா இருக்கு. சபையில் நடந்ததை கூறு. சபையில உன் பாட்டை குற்றம்னு சொல்லிட்டாங்க. குற்றமா? என் பாட்டிதான். யார் சொன்னவன்? உங்க பாட்டை அங்க திறக்கிறான். குற்றவன் அவனா சொன்னான். காட்டவனை புறப்படுகின்றோடு மறுபடியுமா? எனக்கு பரிசு வேணா ஒண்ணு போய
தனி இப்போவன் கொண்டு வந்த பாட்டுக்கு சபையிலே குற்றம் கூறியவன் எவன்? அவன் இவன் என்ற ஏகவசனம் வேண்டாம். அவையடக்கத்துடன் கேட்டால் அதற்கு தக்க பதில் கூறுவார்கள். அப்படியானால் மன்னரை விட மற்றவருக்கு இங்கு அதிகாரம். இது அரச சபை என்று சமைத்திருக்கவை. இங்கே சகலருக்கும் சம உரிமை. அதனால் தான் தழுவி கொண்டு வந்த வாழ்க்கையிலே தவறு கண்டீர்களோ? ஆம், பழுதுள்ள பாட்டா இருந்தனால் பரிசுக்கு அருகதை இல்லை என்று தடுத்து கூறியவன் நன்றாக என்னை பார். நான் எழுதிய தமிழ் பாட்டு குற்றமா? ஆண்டவன் புலவரை, நீரே முக்கண் முதல்வனாயும் ஆகுக. உமது நெற்றியில் ஒருகன் காட்டிய போதிலும் உமது உடம்பெல்லாம் கண்ணாக்கி துட்ட போதிலும் குற்றம் குற்றமே. நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. அங்கம் புழுதிபட அழுவாளி நெல் பூசி பஞ்சம் படர ரெண்டு கால் வளர்த்தி தங்கதர கீழன அறுக்கும் நற்கிரவோ எம் கருவியா என்று சொல்லத்தக்கவன். தங்கறுப்பதெங்ககுலம் தங்கரனால் பேருகுலம். தங்கை அறிந்துண்டு வாழ்வோம், அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. அரபில்லை தென்னாடுடைய சிவனை எந்நாட்டவர்க்கு வகைவனே மகன் என்பதே உணவை எங்கள் பிழையில் அமைத்து நடக்கும். ஐயனே எதிர்காலி தாண்டுவா மகேந்திரா பரமேஸ்வரா தொட்டலாதா தேவா எதிர்காலி மகேந்திரா அருள்வடிவே தாண்டுவா பரமேஸ்வரா பரமேஸ்வரா தேவா கண்பக பாண்டியனே சுக்கரனா சோமசுந்தரே செம்பனானே அறியாமல் எதிராகும் செய்த நக்கீரனை மன்னித்தருள வேண்டும். தலைமையான புலவரை தமிழ்ச்சங்கத்திற்கு தந்தருள வேண்டும். பணம் கொண்டு சினம் எடுத்து பாண்டியன் வேண்டுகோளுக்கு தெரிவித்தாக்க வேண்டும். பாண்டிய மன்னா, திறமில்லை அவன். வேதனையை விடு. எமது விளையாட்டுகளில் இதுவும் ஒன்று. இப்பொறியின் வெப்பம் தாழாது பொத்தாமரை குளத்தில் வீண்டு கிடக்கும் தலைமை புலவன் நலமுடன் வருவார். Wow, what a wonderful performance it was. Give it up for them one more time, please. Thank you. All right. நக்கீரனின் தைரியம் நமக்கு ஒரு நினைவூட்டல். கோபத்திலும் கருணை, விவாதத்திலும் உண்மை.